ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர், எல்லா நன்மைகளாலும் நிரப்பி நம்முடைய மனதின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவர்கள் நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்கள் மனம் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வார். உங்கள் திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் திருப்பாடல் 67ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 67ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். நானிலம் தன் பலனை ஈர்ந்தது, கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த வேத வசனம் ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பிளஸிங் மெசேஜ், ஆசீர்வாதத்துடைய மெசேஜை நமக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நானிலம் தன் பலனை ஈன்றது, கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளிலுமே கடவுள் என்ன செய்கிறார்? பலன் தரக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நாம எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அதிலே ஒரு வெற்றியை கடவுள் தருகிறார். அதனாலதான் இணை சட்டம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக ஆண்டவர் நமக்கு ஒரு பிளஸிங் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்னன்னா வாசிங்களேன், 12வது வசனம், தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமான வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்க மாட்டாய். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. நீ பல இனத்தாருக்கு என்ன கொடுப்ப? கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட. ஏன்னா நீ மேற்கொள்ளுகிற செயல்கள்ல நான் உனக்கு என்ன தருவேன்? ஆசீர்வாதத்தை தருவேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க ஒரு செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும், ஒரு வேலை, உங்களுடைய ஒவ்வொரு கையீட்டு காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்ம தொடக்க நூலிலே பார்க்கிறோம், ஈசாக்குடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க எடுத்து வாசிங்களேன். நீங்க தொடக்க நூல் தயவு செய்து ஆதியாகமம் தொடக்க நூல் எடுத்து வாசிங்கன்னா அதுல ஆண்டவர் ஈசாக்குக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது தொடக்க நூல் 20 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் நமக்கு தெரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமதிலுங்க அல்லேலூயா. 26ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஈசாக்கு அந்த நாட்டிலே பயிரிட்டு அதே ஆண்டில் 100 மடங்கு அறுவடை செய்தார், ஆண்டவரும் அவருக்கு ஆசி வழங்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படி விதைச்சாரு? விதைச்சதை விட 100 மடங்கு நன்மைத்தனத்தை ஆண்டவர் பெருகும்படி செய்தார். பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க விரும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தர அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க விதைக்கிற இடத்துல 100 மடங்கு ஆண்டவர் அறுவடை தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில நிச்சயமாக பலனை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சரி, அப்ப வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை ஆண்டவர் நமக்கு காண்பித்து இருக்கிறார். அல்லேலூயா.
எத்தனையோ நீதிமான்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் பாதைகளை ஏராளமாக திறந்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, தேவனுடைய ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்க, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாங்கள் சமீபத்தில் இந்த 3 நாட்கள் நற்செய்தி பணி செய்யும்படியாக ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு போயிருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா அங்க ஜனங்களுடைய குடும்பங்களை அவர்களை சந்தித்த பொழுது என்னன்னா நிறைய பிரச்சனைகள். பிரைஸ் தி லார்ட். ஒரே கஷ்டம், துயரம், வேதனை, கவலை, வீட்டில் பிரிந்து கிடக்கிறாங்க, குடும்பங்கள் உடைஞ்சு கிடக்குது, சிதைந்து கிடக்கிறது, எல்லா குடும்பமும் குடிநோய்களால், குடிகாரர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பலவிதமான இக்கட்டுகளின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்கள் இருக்கிறதை காண முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அதுல சில பேர் சொன்னது என்ன, நாங்களாம் நல்லா சர்ச்சுக்கு வருவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், ஆனா நாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பலவிதமான காரியங்கள் என்ன செய்யறாங்க, பேசுகிறாங்க. அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, நாங்க நேற்று பாவ சங்கீதனம், ஏன்னா ஒப்புரவர் சாதனத்துக்கு நல்ல தயாரிப்பு. அப்போ ஒரு சகோதரி தன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பாவ சங்கீதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கொண்டு போய் லைன்ல விட்டு பாவ சங்கீதனம்லாம் பண்ண வைத்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா நாங்க ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கிறோம், அந்த சகோதரி போன் பண்றாங்க, பாருங்க பிரதர், இந்த குடும்பம் எப்படியாவது ஒரு விமோசனம் அடையணும், ஒரு நல்லது அடையணும்னு சொல்லி நான் இந்த 3 நாள் எப்படியாவது வீடு வீடா தட்டி இவங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சேன். ஆனா பாருங்க, பாவ சங்கீதனம் பண்ணி இவ்வளவு தூரம் இருந்து கூட போய் உடனே கொஞ்ச நேரத்தில் போய் என்ன பண்ணிட்டு வந்துட்டாங்க, நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்துட்டாங்க. கேட்டா அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரு, மன்னிப்பாரு. இன்னொரு முறை என்ன செஞ்சுக்கலாம், பாவ சங்கீதனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்படி சொல்லுகிற அந்த கூட்டம் இருக்குது. எப்படித்தான் இந்த குடும்பத்தங்கள்லாம் ரட்சிக்கப்பட போகிறதோ அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் காலை வேளையில ஆண்டவரே இன்னைக்கு என்ன செய்தி சொல்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சிந்தித்துக் கொண்டிருந்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார். இன்னைக்கு அதுதான் எனக்கும் உங்களுக்குமான மெசேஜ். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. நீங்கள் முதல்ல கவனித்தது என்னது, நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள், நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். அதனாலதான் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார். வானத்தின் கதவுகளை தேவன் உனக்காக திறப்பார். திறந்தாரா? ஆமாங்க, ஈசாக்குக்கு திறந்தாரு, விதைச்சாரு. பஞ்ச காலத்துல கூட அவர் 100 மடங்கு அறுவடை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இப்ப நீங்க நல்ல கவனிங்களேன், எடுத்து வாசிங்க. கலாத்தியர், தயவு செய்து உங்க வேத புஸ்தகத்தை நீங்க திருப்பிக்கணும், எல்லாரும் படிக்கணும்ப்பா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்க உங்களை சிநேகத்தோடு அழைக்கிறேன். ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நீங்கள் நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் காலையில என்ன மெசேஜ் ஆண்டவரே, எதை குறித்து பேசுவது என்ன அப்படின்னு தியானிக்கும்படி ரொம்ப பெருசால இல்ல, அப்படியே கொஞ்சம் வரும் பொழுதே சிந்தித்து வந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு மெசேஜ் இங்க இருக்குது. அல்லேலூயா. எங்க இருக்குது? நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் போட்டிருக்கா, நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். சொல்லுங்க, நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த லைனை குறிச்சுக்கோங்களேன், ஏமாந்து போக வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்களேன், இந்த உலகத்துல வாழ்கிற எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏமாந்து போகும் பரிதாப நிலைமை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்று ஏமாற்றுகிற கூட்டம், இன்னொன்று ஏமாறுகிற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 கூட்டமும் நம்மளை சுத்தி எப்பவுமே இருக்கத்தான் செய்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம பார்க்கிற ஒரு சாதாரண ஒரு குழந்தைகளுக்கான உணவுல இருந்து இந்த உலகத்துல ஒரு பெரிய மெடிக்கல் ரீதியான ஒரு காரியமா இருந்தா கூட அந்த விளம்பரம்லாம் நம்மளை என்ன செய்யுது, ஏமாற்றதான் செய்கிறது. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட்.
ஒரு நம்ம சாப்பிடுற ஆகாரத்துல இருந்து நம்ம உடம்புக்கு போடுகிற ட்ரெஸ், நம்ம என்ன உண்டோ எல்லாமே இந்த உலகம் என்ன செய்யுது, உங்களை கவர்ச்சிப்படுத்தும்படி ஒரு ஏமாத்து காரியத்தை செய்கிறது. அதிலேயே போட்டிருப்பாங்க, இது கற்பனையே அப்படின்னு போட்டிருக்கும்பா. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டிருக்காங்க பிரதர், என்ன போட்டிருக்கு, இது கற்பனையே. இது பிடிச்ச உடனே நீங்க யாரும் என்ன செய்ய போறது இல்ல, பெருசா வரப்போறது இல்லை. ஆனா நமக்கு தெரியாது, நீங்க அதை போட்டு தேய்ச்ச உடனே நீங்க ரொம்ப சவுப்பா வரப்போறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆனா எல்லாருமே அதை என்ன செய்யறோம், வாங்கிக்கிறோம், ஏதோ ஒரு பண்ணி பார்த்துக்கிறோம். சரி, இப்போ ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. இப்போ இந்த உலகத்துல ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 50 ரூபாயோ 10 ரூபாயோ 1 ரூபாயோ இதுக்கு பயன்படுத்துற ஒரு பொருளுக்கு கூட இவ்வளவு ஏமாற்று வேலைகளை செய்கிறார்கள். அதன் மூலமாய் ஜனங்களும் என்ன செய்யறோம், பணத்தை கொண்டு போய் வாரி இறக்கிறோம், ஏமாந்துட்டு போறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா, ஆன்மீகத்துல ஒரு ஏமாற்றம், ஏமாற்றுதல் ரெண்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆன்மீகத்தில் என்ன இருக்குது, ஒரு ஏமாற்றம், இன்னொரு பக்கம் ஏமாறுதல். என்ன ஏமாற்றம், ஒன்று கடவுள் சொன்னார் அப்படிங்கிற பேர்ல நடக்கிற அநீதி. பிரைஸ் தி லார்ட். இயேசு வந்தார், ஆண்டவர் வந்தார், ஆண்டவருடைய தூதர் வந்தார், எனக்கு காரை காமிச்சாரு, என்ன கார் வேணும் இப்படிங்கிற ஒரு பெரிய பொய்யெல்லாம் இன்னைக்கு நடமாடுறது சாதாரண மக்களுக்கு கூட தெரிகிறது. ஆண்டவர் எனக்கு இந்த காலேஜை கட்ட சொன்னாரு, ஆண்டவர் எனக்கு இதை பண்ண சொன்னாரு, அதை பண்ண சொன்னார் சொல்லி கடவுளின் பெயரில் நடக்கிற அநீதிகளுக்கு இன்னைக்கு பஞ்சமே இல்லை. இது ஒரு பக்கம் ஏமாற்றுகிற கூட்டம், ஏமாறுற கூட்டம். இதே போல இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் கொடுத்து கடைசியில ஆன்மீகத்துல கடவுள் இயேசுட்ட எதுவுமே இல்லை, ஆண்டவரே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு பரிதாபமாய் போகிற கூட்டம். ஏன், மனிதர்களை நம்புகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். போதகர்களை நம்புகிறார்கள். உலகத்தில் இருக்கிற பொய்யான சில ஏமாற்று சொற்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க நாளைக்கு BMW கார் வாங்கிடுவீங்க, ஆண்டவர் உனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி கொடுப்பாரு அப்படின்லாம் சொன்ன உடனே அப்படி என்ன செய்யறது, இதுல பொய்யான வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைப்பது. நேற்று ஒரு குருவானவர் சொன்னார், பிரதர் நான் ஒரு நம்பர் தர்றேன், அந்த அம்மா அவங்கள்ட்ட பேசுவாங்க. நான் சொன்னேன் சரிங்க ஃபாதர் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, என்ன பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன அப்படின்னா, அந்த சகோதரிக்கு அவள் ஒரு 25 வயது, ஏதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்திருக்கிறா. அப்ப சில பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன இடத்துலலாம் உனக்கு பாரு டாப்பான மாப்பிள்ளை கிடைப்பாங்க, பிரைஸ் தி லார்ட் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்மா டாப்பான மாப்பிள்ளைன்னு பார்த்து 43 வயசு ஆயிட்டு. இப்ப அதுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, எனக்கு எப்ப வருவார் டாப்பான மாப்பிள்ளை, எங்க போய் பார்க்கறது. கடைசியில் 43 வயது இன்னைக்கு. இதுல என்ன ஆயிட்டு, அந்த அம்மாவுக்கு இப்போ மன உளைச்சலாகி கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, சம்பளம்லாம் வருது, அது பார்க்குது. ஆனா மனசுல ஒரு கேள்வி, நம்மளை இப்படி யாரு சொன்னது கண்டிப்பா நடக்க தானே செய்யும், அவங்க சொன்னா கண்டிப்பா இப்படியே அதுலயே அது உட்கார்ந்து இருக்குது, லைஃப் போய்கிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதின வாக்கு தத்தத்தை விட இந்த உலகத்துல சிறந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, கொடுக்க முடியுமா? நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு பேச வருகிற இந்த செய்திக்கு ஒரு காரண கர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை முதல்ல நீங்க நம்புங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுல பேய் இருக்குது, உங்க வீட்டுல அது இருக்குது, உனக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, உனக்கு மந்திரவாதம் வச்சுட்டாங்க, உனக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ சீக்கிரமா பெரிய ஆளாயிருவ, நீ பெரிய பெரிய கோடீஸ்வரரா மாறிடுவ, இப்பெல்லாம் யாராவது சொன்னா நீங்கள் அதை பெருசாக என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கூடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா இருப்பீங்க. விசுவாசத்தின்படி நீங்கள் நம்புகிற ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவர், அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் உங்களை உயர்த்துவதில் மாற்று கருத்து இல்ல. நீங்க அவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவருக்கு என்ன செய்வாரு, உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம். நீங்க என்ன செய்ய வேண்டாம், நல்ல கவனிங்க, ஏமாந்து போக வேண்டாம். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, நாம் நம் கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் என்ன செய்ய முடியும் நினைக்காதீங்க, கேலி செய்ய முடியும் நினைக்காதீங்க. நான் அதனால முதல்ல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்ம பாவ சங்கீதம் தானே, இப்ப பாவ சங்கீதம் பண்ணோம், இன்னும் அடுத்த 1 மணி நேரத்தில் குடிச்சா தப்பு இல்ல, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு என்ன செய்யாத, ஆண்டவரை கேலி செய்யாத. அப்ப இன்னைக்கு மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக எப்படிப்பட்ட மனநிலைமை பெருகிட்டா, நம்ம என்ன நாளும் பாவம் பண்ணலாம், நம்ம இயேசு என்ன செய்வாரு, மன்னித்து விடுவார். இது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது.
நான் என்னுடைய ஊழிய அனுபவம் அருட்தந்தை ஜி ஜோசப்போடு ஆரம்பித்த காலம். அப்பொழுது ஒரு ஊழியர் இருந்தார். அந்த ஊழியர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த செய்தி, எனக்கும் சேர்த்து. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு ஊழியர் இருந்தார். பாத்தீங்கன்னா அவர் பைபிளை திறக்க கூட மாட்டாரு. அப்படி வாயை திறந்த வசனம் வந்துகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே பிரசங்கம் பண்ணுவார். நான் நல்லா பார்த்திருக்கேன். எப்பா எவ்வளவு வரமா, இவ்வளவு இதா. அப்ப நற்செய்தி நடுவதில் தியானம் நடக்கும். பாத்தீங்கன்னா பிரசங்கத்தை கேட்கவே எல்லாரும் வருவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய சுபாவம் யாருக்குமே தெரியாது. சில தவறுகளை அவர் என்ன செய்கிறாரு, மறைவான பாவங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை பாருங்க, அவர் அந்த காரியத்தை செய்துவிட்டு பலிபீடத்துக்கு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் நீங்க ஊழியரா இருக்கலாம், குருவானவரா இருக்கலாம், அருட்சகோதரியா இருக்கலாம், அருட்சகோதரா இருக்கலாம், நீங்கள் விசுவாசியா இருக்கலாம், ஜெபக்குழுவா இருக்கலாம், ஜெபிக்கிறவனா இருக்கலாம், இல்லைன்னா நான் போதிக்கிறேன், நான் பெரிய பிரசங்கம் பண்றேன், ஆண்டவர் நேர இறங்கி வருகிறார், ஏன் ஆண்டவர் லைவா பேசுவாரு அப்படின்னு நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்ங்கிற முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஏன் ஆண்டவர் என்ன மன்னிப்பாரு, நீ என்னடா கேட்கிறது. பிரைஸ் தி லார்ட். இதை ஒருத்தர் கேட்டாரு, ஏன்பா நீ இப்படிலாம் ஏறேப்பா, கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா அப்படின்னு ஒரு கேட்ட பொழுது, ஏன் ஆண்டவர் என்ன செய்வாரு, மன்னிப்பாரு. நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன, ஏன் ஆண்டவர் என்ன மன்னிக்கிறவர். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, அவர் ஏழு சீமோன் கேட்டார்ல, ஆண்டவரே என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமா ஏதாவது செஞ்சா நான் எத்தனை முறை மன்னிப்பது. ஆண்டவர் சொன்னார் 7 இல்ல 70 முறை, 7 70 முறை மன்னி. அளவே இல்லாம ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த ஆண்டவர் என்ன மன்னிப்பாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா உண்மை சொல்றேன், அந்த சகோதரனுடைய வாழ்க்கையின் முடிவு எனக்கு தெரியும். இன்னைக்கு அவர் உலகத்துல இல்ல, இந்த உலகத்தில் அவர் இன்னைக்கு இல்ல. ஆனா அவருடைய அந்த மேலான ஊழியம் அவர் கையிலிருந்து பறிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பல இடங்களுக்கு அவர் அலைந்தார். முடிவு என்ன தெரியுமாங்க, தனியாக அனாதையை போல அவர் செத்து கிடந்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நினைக்க கூடாது ஆண்டவரை மன்னிக்கிற கடவுள், இரக்கமுள்ள கடவுள் அப்படி நம்ம நினைச்சிட்டு என்ன பண்றது தெரியுமா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு இது சாதாரண கீழ் மட்டத்தில் இல்ல, மேல் மட்டத்தில் இதே மனநிலைமை இருக்கிறது. நம்ம கடவுள், நம்ம ரொம்ப இரக்கமுள்ள கடவுள், அன்பு செய்யற கடவுள், அதனால என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க தயவு செய்து ஒரு நாள் அப்படி கற்பனை பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா வேதத்துடைய வார்த்தையை பாருங்க, நீங்கள் என்ன செய்றீங்க, கேலி செய்ய நினைக்காதீங்க. ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும். நீங்க என்ன செய்றீங்களோ அதற்குரிய பலனை கண்டிப்பாக நீங்க அனுபவித்து சொல்லுங்க தீர வேண்டும். ஒருத்தர் செய்யற செயலுக்குரிய பலன் கண்டிப்பாக அவருக்கு உண்டு. என் ஆண்டவர் மன்னிக்கிறவர் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. ஏன்னா வேதத்துல நிறைய வசனம் இருக்கு. ஆண்டவர் உன்னுடைய பாவங்களை எல்லாம் ஆழ்கடலில் எரிந்து போடுவார், ஆண்டவர் உன்னுடைய குற்றங்களை நினைவு கூற மாட்டார். இதெல்லாம் யாருக்கு சொல்லுங்க, இதெல்லாம் யாருக்கு, மனம் திரும்பியவனுக்கு தான். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை எப்படி மாத்திட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை தூய்மைப்படுத்தும், அதனால இயேசு என்ன கழுவிட்டாரு, அதனால நான் என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த நவீன போதகர்கள், நவீன போதனைகள் எப்படி வந்துட்டோம்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்காக இயேசுடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டு விட்டது, சிந்தப்பட்டு விட்டது அப்படின்னு இன்னைக்கு நவீன கால போதனைகள் பெருகிக் கொண்டே போகிறது. அப்ப நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதிக்குள்ளாக போக விரும்புகிறேன். பேசலாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, விதைத்ததை அறுவடை செய்வீர்கள். நிச்சயமா, நிச்சயமா தான் தானே. எங்க வீட்டுல கொண்டு போய் ஒரு அக்கா பிரதர் இருந்தாங்க, தென்னங்கண்ணு அப்படின்னு சொல்லி தந்தா, அந்த தென்னங்கண்ணை வச்சா அதுல மாங்காய் வரும். சொல்லு, மாங்காய் வரும் இல்ல, தேங்காய் தான் வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ என்ன வச்சியோ அது வரும். ஆனா எத்தனை மடங்கு? எனக்கு தென்னங்கண்ணு கொடுக்கும் போது கீழே ஒரு 15 தேங்காய் இருந்திருக்குமா அதுல? சொல்லுங்க.
ஒரு தேங்காய் எல்லாம் உள்ள என்ன செய்யறாங்க, புதைச்சி வச்சு அதுல இருந்து ஒரு கண்ணு தான் வருது. ஆனா ஒண்ணு விதைச்சேன், எத்தனை வருது? 100 வரும். அது இருக்கிற காலமெல்லாம் பொத்து பொத்துன்னு போட்டுக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் தலையிலே விடும். சொல்லுங்க, அப்படித்தானே? சில நேரம் நமக்கே தெரியாம தேங்காய் விழுந்தவங்களாம் இருக்காங்கல்ல தலையில. அல்லேலூயா. நம்ம தோப்புல போகும்போது நமக்கே தெரியாம நம்ம தேங்காய் விழுந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்ல கவனிக்கணும். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை என்ன செய்வீங்க? நல்ல துணிச்சலா சொல்லுங்க. நீங்க நல்ல கவனிக்கணும். நல்ல ஒரு சிந்தனைகளை வரணும். சரி, இப்ப எடுத்து வாசிங்க. தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். சபை உரையாளர் 10ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். என்ன? பிரசங்கியின் புஸ்தகம், சபை உரையாளர், சங்க திருவுரை, 3 மொழிபெயர்ப்புல சொல்லிட்டேன். அல்லேலூயா. வாசிங்கப்பா. 10, 8, 9 வசனங்கள் வாசிக்கலாம் பிரதர். சபை குழியை வெட்டுவார், அதில் தாமே விழுவார். கண்ணமிடுவோரை கட்டுவிரியன் கடிக்கும். கற்களை வெட்டி எடுப்பவர் கற்களால் காயமடைவார். மரத்தை வெட்டுபவர் காயத்திற்கு ஆளாவார். பிரைஸ் தி லார்ட். இந்த 4 காரியம் இருக்குது. நான் நேரத்திற்கு தான் கொஞ்சம் வேகமா போகும்போது கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒன்னு என்னது? குழியை வெட்டுறான். 2வது கண்ணம் எடுக்கிறான். 3வது கற்களை வெட்டுகிறான். 4வது மரத்தை வெட்டுறான். பிரைஸ் தி லார்ட். 4 செயல். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் என்னது? செயல். குழி தோண்டுகிறார், அடுத்து கண்ணமிடுகிறார், 3வது கற்களை வெட்டுகிறார், மரத்தை வெட்டுகிறார். 4மே நடக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லாட்டால் நாளை என்ன செய்யுது? குழியை தோன்றும். அதுல சத்தமா சொல்லுங்க. குழி தோண்டும் போது கால் இடர் என்ன செய்யறான்? உள்ள விழுதான். அப்ப குழி தோண்டும் போது கண்டிப்பாக என்ன செய்வான்? நீ உள்ள விழுவ. பிரதிபலன் ஒண்ணு இருக்கு. இது வெறும் உங்களுக்கு கிணறு தோன்ற கதை சொல்லல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கிணறு தோன்றதோ உங்க ஊர்ல மரம் செடி கொடி வைக்கிறதுக்கோ அஸ்திவாரம் போடுறதுக்கோ தோன்ற சொல்லல. இது என்னன்னா, நீ இன்னொருத்தனுக்கு என்ன செய்யற? குழிய தோன்ற. நீ இன்னொருவனுக்கு செய்கிற செயலுடைய விளைவு, இன்னொருவருக்கு செய்கிற செயலுடைய விளைவை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப குழி தோண்டுகிறவன், கண்ணமிடுகிறவன், கற்களை வெட்டுகிறவன், மரத்தை வெட்டுகிறவன், அவனுக்கே தெரியாம அவன் கையை வச்சு ஒரு நாள் நீ சந்திர மரம் வெட்டுறவங்க பாருங்க, கையில் அங்கங்க காயம் இருக்கும். சிலருக்கு விரல் கூட துண்டிக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். சிலர் கையில் அங்கங்க காயங்கள் கண்டிப்பா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் அதற்குரிய பிரதிபலன் ஒன்று உண்டு. உண்டா இல்லையா? சொல்லுங்க. நீங்க செய்யற செயலுக்கு கண்டிப்பா என்ன உண்டு? நீங்க அக்கா என்ன செய்றீங்களோ அதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக என்ன உண்டுமா? பிரதிபலன். கண்டிப்பா அவனுடைய பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிந்தபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல ஜெபிக்கிற பிள்ளைங்க கூட, ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்பாக ஒரு சகோதரி, அவருடைய கணவர் 2 பேர் வந்தாங்க. கூட பின்னால் பார்த்தா மகளும் வந்துட்டா. வந்தாங்க. அந்த அம்மா கொஞ்சம் நாங்க, அந்த ஐயா அம்மா கொஞ்சம் நாங்க, பிரதர் வீடு கொஞ்சம் பால் அடைஞ்சு, கொஞ்சம் சாரி பால்ல கொஞ்சம் ஒழுக்கெல்லாம் இருந்துச்சு. எனக்கு மனைவிக்கு ஒரு லோன் கிடைச்சது. அந்த லோனை வச்சு வீட்டை என்ன செய்யலாம், வேலை பார்க்கலாம்னு சைடாக கொஞ்சம் மேலே வேலை பார்க்கறதுக்கு ஒரு ரூமும் கட்டிடுவோம். பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்க. வேலையை தான் ஆரம்பித்தோம். பக்கத்தில் இருந்து வந்தாம் பாருங்க சண்டைக்கு. பிரைஸ் தி லார்ட். நீ எப்படா கட்டிடுவோம்? நான் சொன்னேன், ஐயா பத்திரத்தில் இருக்கிற மாதிரி தான் என் செவுறு எல்லாம் இருக்கு. உடனே சர்வேயரை கூப்பிட்டாரு. சர்வேயர் வந்தாச்சு, சர்வேயர் இழந்தாச்சு. அவர் சொன்னார், அவர் இடம் இருக்கு, உன் இடம் தான் ஒரு அரை அடி உள்ள அவன் இடத்துல வந்திருக்கு. அது கெட்டு விட மாட்டேன். கடைசியில் காவல்துறை அதிகாரிகளை பார்த்து அங்கே போனா அதுவும் பிரச்சனைக்கு. அப்போ அவங்களும் சொல்றாங்க, அவன் ஒழுங்காக தான் வச்சிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீ எப்படி கட்டி இதில் இருந்துருவேன்னு பார்த்துருவோம். உன் குடும்பத்தையே நான் காலி பண்ணாம விட மாட்டேன். என்ன நீ உன் பிள்ளைகளோட எப்படி இந்த வீட்டில் இருப்போம்? சவால். அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு கேட்டா, அவளுக்கு 20 வயசு இருக்கும், 25 வயசுக்குள்ள இருக்கும். அவ சொன்னா, பிரதர் இப்படி பண்றவங்க எல்லாம் நல்லா தானே,
இவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க, இவ்வளவு தூரம் அநியாயம் பண்றாங்க. குடியிருக்கிறதுக்கு நாங்க எங்க வீட்டில் வேலை பார்க்கறதுக்கு எங்களை விடாம இப்படி தடுக்கிறாங்க. ஆனா அவங்க இவ்வளவு வாய் கூசாம பேசுறவங்க நல்லா தானே இருக்காங்க. நான் உட்காந்து யோசிக்கிறேன், இந்த மனநிலைமை யாரோ ஒருத்தருக்கு இல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்குது. நம்ம வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்ம இவ்வளவு தூரம் கடவுளை தேடி நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே. ஊரடிச்சு உலையில போடுறவங்கலாம் நல்லா தானே இருக்கான். அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறவன் நல்லா தானே இருக்கான். ஆனா நம்ம தெய்வ பயத்தோட இருக்கணும், தெய்வ பக்தியோட இருக்கணும், ஆண்டவரை தேடணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா இப்படி இருந்தும் இவங்க என்ன செய்யறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க இப்படின்னு நம்முடைய மனதில் அநேக தருணங்கள் தோன்றும். சொல்லுங்க அல்லேலூயா. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தோன்றும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்க பயப்படாதீங்க, தீயவர்கள் வளருவார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிட்டா, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நான் விரும்புகிறது என்ன தெரியுமா, நீங்க எல்லாம் அமைதியா இருங்க. பிரைஸ் தி லார்ட். முதல் வசனம் படிங்கப்பா. தீமை செய்கிறவரை கண்டு மனம் புழுங்காதே, பொல்லாங்கை செய்கிறவரை கண்டு. உங்களுக்கு தெரியணும் என் மகளே, என் மகனே, ஆண்டவர் சொல்றாரு, தீமை செய்கிறவரை கண்டு என்ன செய்யாத, பொறாமப்படாத, மனம் புழுங்காத, பொல்லாங்கை செய்கிறவரை கண்டு பொறாமப்படாத. ஏன் இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் தான். நான் அநியாயம் செய்யறவங்க நல்லா இருக்காங்க, நம்மளும் கோயிலும் குளம் ஜெபமால நல்லா இருக்கணும், சரியா இருக்கணும், வாயை யார்ட்டையும் வீணா கொடுக்க கூடாது அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம இப்படி இருக்கிறோம், ஆனா அவங்க நல்லா தான் இப்படின்னு பொறாமப்படாத, மனம் புழுங்காத. ஏன் ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாய் உங்களோடு பேசுகிறார், என்னோடு பேசுறார்னா கவனிச்சு பாருங்க. ஏனெனில் அவர்கள் புல்லை போல, இதாங்க உண்மை, புல்லை போல அவங்க என்ன செய்வாங்க. என்னுடைய சின்ன அனுபவத்தில் சொல்லலாம், எத்தனையோ பேர் வேகமா மேல வந்தவங்க இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்மக்லிங் பண்ணவங்க, எத்தனையோ கள்ளக்கடத்தல் பண்ணவங்க, அநியாயம் பண்ணவங்க, அநீதியான காரியங்கள்ல சம்பாத்தியம் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வேகமா வளருவாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்க எல்லாம் எங்க போனாங்க சொல்லுங்க, அவங்க குடும்பமே அட்ரஸ் இல்லைங்க. அநியாயம் பண்ணாங்க, அக்கிரமம் பண்ணாங்க. நான் சில குடும்பங்களை பார்த்திருக்கிறேன், நானே அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்படி போயிருக்கிறேன். அந்த வாரிசுகள் அடுத்தவங்க கையேந்துறாங்க, தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கிற பெரியவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. என்னப்பா நம்ம தெருவுல ஓஹோன்னு இருந்தவங்க இன்னைக்கு அடுத்தவங்க கையேந்துறாங்க. ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, அவர்களை புல்லை போல வளர வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஒரு புல்லுக்கு ஆயுசு காலம் இருக்கா? அது வேகமா வளரும், அப்படிதானமா? ஆனா புல் என்ன ஆயிரும் சொல்லுமா, என்ன ஆயிரும்? அது கொஞ்ச நாள்ல வெயில் அடிச்ச உடனே காஞ்சி போயிரும், இருந்த இடமே தெரியாம போயிரும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அநியாயம் செய்யறவங்களுக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் நெடுநாளை வைத்திருக்கவில்லை, அவர்கள் அற்பமானவர்கள். ஆண்டவருக்கு தெரியும் இவங்க எவ்வளவு நாள், இவங்க ஆட்டம் எவ்வளவு நாள் அவருக்கு, இவங்க கூத்துலாம் எவ்வளவு நாள் அவருக்கு தெரியும். நீ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க அவங்கள ஒரு நாள் பார்த்துட்டு உங்க வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க அவங்கள ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நம்மளும் இப்படி இருந்தா என்ன அப்படின்னு உங்க லைஃப் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதான் முக்கியம். உங்க பிரச்சனை அங்கதான் இருக்குது. அல்லேலூயா. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். புல்லை போல உலர்ந்து போயிருவாங்க, பசும் பூண்டை போல அவங்க போயிருவாங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க பாருங்க, 9ஆம் வசனத்தை பாருங்க. தீமை செய்வோர் வேறறுக்கப்படுவர், ஆண்டவருக்காக காத்திருப்போரே. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்துட்டீங்கன்னா ஒரே ஒரு பகுதியை எழுதிக்கலாம். உங்க வாழ்க்கை என்ன செய்யும் தெரியுமா? சொல்லுங்க, ஆண்டவருக்காக காத்திருப்போர் நிலத்தை உடைமையாகி கொள்வர். பிரைஸ் தி லார்ட். எதை உடைமையாகி கொள்வர்? நல்வாழ்வை உடைமையாகி கொள்வீங்க.
நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசை வழங்கினார். இந்த ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும். அல்லேலூயா. ஆனா அதற்கு மாறாக நீங்க நல்லா கவனிக்கணும், நாம் செய்கிற ஒவ்வொன்றிற்கும் பிரதிபலன் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப நம்ம முதல்ல வாஸ்தவம் பாத்தீங்களா, விட்டவன் தோன்றவன் இவன்லாம் கீழே அவனுக்குரிய பலனை அவன் பெற்றுக் கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிங்க. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா, இந்த உலகத்துல சில தீமை செய்கிறவர்களுக்கு நல்லா வாழ்றாங்க, ஆனா உங்களுக்கு தீமை வந்த மாதிரியே தெரியல. பிரைஸ் தி லார்ட். நீங்க சமீபத்தில் ஒரு சின்ன காணொளி ஒன்று பார்த்திருக்கலாம், பாத்தீங்களா எனக்கு தெரியல. ஒரு சில இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா ரயில்வே ட்ராக்ல நடந்து போறாங்க. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா, ரயில்வே ட்ராக்ல என்ன செய்றாங்க, நடந்து போறாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்றான், ட்ராக்ல நடந்து போறவன் கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா நேர நடு ட்ராக்ல என்ன செய்றான், வர்றான். அவனுடைய நண்பர்கள் என்ன பண்றாங்க பாத்தீங்களா, பாருங்க வந்ததுல பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பின்னால ஃப்ரெண்ட் அவன் நடந்து வர்றான், அவனுடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து என்ன பண்றாங்க, இது செல்போன்ல எடுத்துட்டே வர்றாங்க. இவர் ஜாலியா நிறைய ஆக்டிங்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா ட்ரெயின் வருது, சத்தம் கேட்குது. இவர் என்ன பண்றாரு, இந்த தண்டவாளத்துல இருந்து அந்த தண்டவாளத்துக்கு, அந்த தண்டவாளத்துல இருந்து இந்த தண்டவாளத்துக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே வர்றாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆனா அந்த காணொலியை நீங்க பார்க்க வேண்டாம், ஆனா நான் பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். என்ன தெரியுமா, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள வந்த வேகத்துக்கு என்னாச்சு, அடிச்சு அப்படியே அவன் உடம்பு போய் சதறி விழுது. பிரைஸ் தி லார்ட். ஒப்பாரி சவுண்ட் கூட வரல. நல்லா கவனிக்கணும். நிறைய நேரங்கள் என்னன்னா, ஐயா ட்ரெயின் பின்னாலதான் வருது, சவுண்டுக்கு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, யானை வரும் பின்னே, யானை பின்னாலதான் வருது. ஆனா மணி ஓசை என்ன செய்யுது, சின்ன வயசுல உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா அந்த பழமொழி, இதெல்லாம் இன்னைக்கு தெரியாம போயிட்டு, அதான் பிரச்சனை. யானை வரும் பின்னே. நமக்கு சின்ன வயசுல சின்ன இந்த மாதிரி இருக்கும்போது டிங் டிங் சவுண்ட் கேட்ட உடனே வீட்டுல இருந்து ஓடி வந்து வெளியே வந்து நிற்போம். பாத்திருக்கீங்களா இல்லையாமா, பாத்தியாத்தா? ஆனா யானை நீ பாத்தியா, பார்க்கல. யானை என்னது அடுத்த தெருலதான் சவுண்ட், நல்லா வெண்கல சவுண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, என்ன மணி போட்டிருப்பான்ல. அவன் என்ன சொல்லி, யானை வருது யானை வருது யானை வருது. யானை அடுத்த தெருக்கு தான் வந்துச்சு. ஓஹோ, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறான் அதெல்லாம் பார்த்துக்கலாம், வந்த பின்னால என்ன செஞ்சுக்கலாம். நல்லா கவனிக்கணும், வந்த பின்னால எதையும் நீங்க பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் அதனுடைய பலனை நீங்கள் மட்டும் அனுபவிக்க போவதில்லை, உங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் அதை அனுபவிக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கீங்களா, நீங்க செய்யற, நான் ஒரு காரியம் செஞ்சேன், இது என்னோட முடிஞ்சிருமா? சும்மா சொல்லுங்க, என்னோட முடிஞ்சிருமா? நான் சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்பாக மும்பை போயிருந்த பொழுது நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அப்ப அந்த வீட்டுக்கு போயிருந்தோம், நல்லா கவனிக்கணும். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப போயிருந்த பொழுது அங்க ஒரு 32 வயதான ஒரு தங்கை, 35 வயதான தங்கை, 2 பேர் இருக்காங்க. அந்த அம்மா உள்ள சிக்காய் போய் வீட்டுல கிடக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் வெளியே வரும் பொழுது அவங்க பிரதர் சொன்னார், கொஞ்சம் திரும்ப போய் ஒரு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடியல. அப்போ திருமணம் ஏன் முடியல, 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, பார்க்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் ஏன் முடியல அப்படின்னா, அங்கே பாருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க பார்ப்பாங்க, ஆனால் வேண்டான்ட்டு போயிடுவாங்க. என்னென்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க சொன்ன காரியம், எங்களை வந்து பார்ப்பாங்க, இப்போ எங்களுக்கு திருமணம் முடிக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிட்டு. ஏன்னா எங்கள் அம்மா நாங்கள் பிறந்து கொஞ்ச நாள்ல எங்கள் அப்பா விட்டு நினைச்சிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. எங்கள் அம்மா பிரிஞ்ச காரியம் என்னன்னா, எங்கள் அம்மா கொஞ்சம் தகாத வழியில் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு நாங்கள் சரியாக இதெல்லாம் பார்த்து வளர்ந்த பின்னால கூட எங்களை பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்க சொல்லுங்க? எங்களை பார்க்குறவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அம்மாவே அப்படின்னா பிள்ளை அப்படிதான் இருப்பா. நல்ல நல்ல எத்தனையோ பேர் வர்றாங்க, ஆனா வந்துட்டு வேண்டாம்னு போயிருந்தாங்க. சொல்லும் பொழுது கண்ணீர் அப்படியே ஊத்துது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அந்த அம்மா சிக்கல கிடக்கு, நோயாளியா கிடக்குது.
நீங்க நல்லா கவனிக்கணும். நான் செய்யறது என்னோட முடிய போறது பிரதர், நீங்க நல்லா கவனிக்கணும். சிஸ்டர் நீங்க கவனிக்கணும். அம்மாக்களே, அக்காக்களே, தங்கச்சிகளே, நீ செய்யறது உன்னோட முடிகிறது இல்ல. ஏன்? ஆண்டவர் உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் நீங்க எங்க தான் இருக்கிறீங்க? ஒரு ஃபேமிலியில தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, தாவீது ஒரு ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் தெரியுமா? நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் எடுத்து வாசித்தீங்கன்னா அவர் பண்ற ஜெபம் இங்கே நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் படிங்க பாப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். நல்ல கவனிக்கணும். உம் ஊழியன், உம்முடைய படிக்கிறீங்க, ஒருத்தர் சத்தம் படிக்க பாப்போம். உம் ஊழியனின், உம் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக, நானே சொல்லி முடிச்சேன், சுருக்கமா சொல்லிடுறேன். உம் அடியானுடைய வீடு ஆசி பெற்றதாக இருக்கணும், அது என்றென்றும் ஆசி பெற்றதாக இருக்கணும். இதான் அந்த வசனத்தினுடைய சுருக்கம். அல்லேலூயா. அப்ப என் வீடு எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, என் வீடு எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, என் வீடு எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். என் வீடு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக. இது தாவீதுடைய ஜெபம். ஆண்டவரே, உம் அடியானுடைய வீடு, உம்முடைய ஊழியனுடைய வீடு ஆசி பெற்றதாக இருக்கணும். நீர் ஆசீர்வதிப்பது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இவ எல்லா கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பம் ஆசி பெற்றதாக இருக்கணும். உங்க வீடு எப்படி பாப்பா இருக்கணும்? தங்கச்சி, உங்க வீடு எப்படி இருக்கணும்? உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க இந்த வீட்டை குறித்து பார்க்கும்போது பைபிள் சொல்லுகிறது, நீங்க வாசிங்களா, மத்தேயு நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள், 7ஆம் அதிகாரம் 26, 27 வசனம். நல்லா நோட் பண்ணிக்கணும். புரியுதாப்பா? பாப்பாக்கு புரியுதா? நல்ல படிங்க. வலிக்கு வாசிக்கிறீங்களா? மத்தேயு 7, 26, 27 வசனம். பைபிள் எடுத்து வாசிங்க. இப்போ சரி, இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஊமை சொன்னார். என்ன ஊமை? 2 பேர். சொல்லுங்க, 2 பேர், 2 குடும்ப தலைவர்கள் வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்ப 2 பேர் வீடு கட்ட ஆசைப்பட்டாங்க. இங்க இருக்கிற சிலருக்கு எல்லாருக்கும் வீடு கட்ட ஆசை இருக்கும். இப்ப இருக்கிற வீட்டை விட இன்னொரு கொஞ்சம் சொந்த வீடா இருந்தா கூட கொஞ்சம் முதல்ல எப்படி கேட்பாங்க, ஆண்டவரே ஒரு செத்த 1 சென்ட் இடமாவது சொல்லுங்க கிடைக்காதா? இப்ப 1 சென்ட் இடம் கிடைச்சா, ஆண்டவரே ஒரு ஓலை குடிசையாவது கிடைக்காதா? அப்புறம் ஓலை குடிசை கிடைச்சா, ஆண்டவரே ஒரு சும்மா ஒரு ஓட்டு விடாது. இன்னைக்கு சிலருக்கு வேலை என்ன தெரியுமா? நல்லா இருக்க வீட்டெல்லாம் இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? புதுசா கட்டின நல்ல வீட்டெல்லாம் என்ன செய்றாங்க? இடிக்கிறாங்க. ஒருவேளை என்ன தெரியல, ஏதோ மனநோயான்னு தெரியல அவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா இருக்குப்பா, அந்த வீட்டை ஏன் இடிக்க? ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு பணத்தை வச்சுட்டு என்ன செய்யணும் தெரியல. எனக்குலாம் வீடுங்கிறது நீ வாழ்றதுக்கு, நீ வீட்டை கடைசியில் வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்க நல்ல கொஞ்சம் பாருங்க, 2 பேர் வீட்டை கட்டினா, 2 பேரும் என்ன கட்டினா? சத்தமா சொல்லுங்க. ஒருவன் மண் மீது கட்டினான், ஒருவன் பாறையின் மீது கட்டினான். கவனிக்கணும், எதுல கட்டினா? ஒருவன் மண் மீது வீட்டை கட்டுகிறான், ஒருவன் பாறையின் மீது வீட்டை கட்டுகிறான். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப 2 பேரும் வீட்டை கட்டி முடிச்சாச்சு. கிரக பிரவேசம் முடிஞ்சது, வந்தாங்க போனாங்க, பிரியாணி போட்டாங்க, எல்லாம் சோபா செட்லாம் வாங்கி போட்டாங்க, எல்லாம் வந்துட்டு. ஆனா ஒரு நாள் இந்த வீட்டுக்கு 2 வீட்டுக்கும் ஒரே பிரச்சனை வந்து சின்னது. ஒரு காற்று அடிச்சது, மழை பெஞ்சது, வெள்ளம் வந்தது, இந்த வீட்டின் மேல் மோதியது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. வெள்ளம் வந்துச்சு, காற்று அடிச்சது, மழை பெய்யுது. இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்கும். நல்லவனுக்கும் நடக்கும், கெட்டவனுக்கும் நடக்கும். ஆனா பிரச்சனை என்ன? பிரச்சனை என்ன? மண் மீது வீட்டை கட்டினவன் மேலையும் அதே வேகத்தோட அது போய் மோதிச்சு, கற்பாறையின் மேல கட்டினவன் வீட்லையும் மோதிச்சு.
நமக்கு வெள்ளத்தை பற்றி கொஞ்சம் இதுவரை தெளிவில்லாட்டாலும் இப்போ வந்திருக்கும், அப்படிதானே? பிரைஸ் எல்லாம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதுவரை வெள்ளம்னா வேற மாதிரி, இப்போ வேற மாதிரி. ஏன்னா நேருக்கு நேரம் என்ன செஞ்சீங்க? பார்த்தோம். பிரைஸ் எல்லாம். எத்தனையோ வீடுகள் அப்படி கரைஞ்சி ஓடிச்சு. சரி, மண் மீது இருந்த கட்டின வீடு இருந்த இடம் தெரியாமல் போயிட்டு, கற்பாறையின் மீது கட்டின வீடு நிலைச்சிருந்தது. பிரைஸ் எல்லாம். இப்ப நல்ல கவனிங்க, நீ செய்கிற செயல் அர்த்த நிலைதான். செய்கிற செயல் உன்னை காப்பாற்றவும் செய்யும், உன்னை அழிக்கவும் செய்யும். பிரைஸ் எல்லாம். நல்ல கவனிக்கணும், புரியுதா? நீ செய்கிற செயல் உன்னை காப்பாற்றவும் செய்யும், உன்னை அழிக்கவும் செய்யும். இப்ப நான் பைபிள்ல ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தயவு செய்து என்ன பிரைஸ் எல்லாம் எடுத்து வாசித்து பாருங்க. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், எல்லாரும் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆதியாகமம் தொடக்க நூல் 34ஆம் அதிகாரம் முதல் வசனம் நோட் பண்ணிக்கோங்க. ஆதியாகமம் தொடக்க நூல் 34:1. அதிலே யாக்கோபு இருக்கிறார். யாக்கோபுடைய மகள், அவளுடைய பெயர் தீனா. என்ன பேர்? அப்படிதானமா? என்ன பேரு? தீனா. தீனான்னு ஒரு மகா இருக்கா. கவனிங்க பிரதர் சிஸ்டர், கவனிங்க அக்கா தங்கச்சி கவனி. தீனான்னு ஒரு மகா, 12 மகன்கள், ஒரு மகள். இதான் யாக்கோபுடைய வீடு. இவ தீனாங்கிற மகா என்ன பண்ணா தெரியுமா? வீட்டை விட்டு வெளியேறி அவள் சுத்தி பார்க்க வந்தா. அப்படிதான் போட்டு என்ன போட்டு கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? ஒருத்தர் ஒரு சத்தம் படிங்க. தீனா அந்த நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனான். இவ்வளவுதான் மேட்டர். பிரைஸ் எல்லாம். சத்தமா சொல்லுங்க, எங்க போனா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு காலத்துல என்ன, ஒரு காலம், இந்த ஒரு காலம்ங்கிறது எப்பவுமே நமக்கு சிந்தனை வேணும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்முடைய வீடுகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சா? சொல்லுங்க, உங்க வீட்டில் கட்டுப்பாடு இருந்துச்சா? சொல்லுங்கம்மா, ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்களேன். எல்லாரும் ஒன்று போல இருந்து சாப்பிடணும். சரி, ஒன்று போல கோயிலுக்கு போகணும். வேற வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணணும் கண்டிப்பா. இது யார் சொல்லி தந்தது? உங்க அம்மா சொன்னாங்க. சரி, உங்க அம்மா தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? சரி, பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தீனாவை குறித்து பைபிள் சொல்லி அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். அப்படின்னு நோக்கப்பட்டிருக்கு. என்ன பட்டிருக்கு? வீட்டை விட்டு வெளியே போனா. இதுக்கு அர்த்தம் இருக்கு, நல்லா கவனிக்கணும். நீங்க வேதத்தை படிக்கும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வெளியே போனான், போனதனுடைய முடிவு, போனதனுடைய விளைவு கவனிக்கணும். வெளியே போனவள அந்த தேசத்தை, அந்த நகரத்தில் இருந்த தலைவனுடைய மகன் பார்த்தான். அவன் அவளை என்ன செஞ்சிட்டான்? தவறாக பயன்படுத்தி விட்டான். அவளுடைய வாழ்க்கையை அவன் சூறையாடினான். சரி, இது நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டியதில்லை, புரிஞ்சுக்கிறதுக்காக. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ அந்த பெண் மீது அவன் காதல் கொண்டான், அதனால அவளை தவறாக பயன்படுத்திட்டான். முடிவு என்ன சொல்லுங்க, கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வீடுகளில் கவனிக்கிறீங்களா? நம்ம வீடுகளில் என்னன்னா பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை அதிகப்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா வீட்லையும் பாருங்களேன். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். ஒரு காலத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு பயந்தார்கள், அப்படிதானே? சொல்லுங்க. இன்று யாருக்கு பயப்படுறாங்க? பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயப்படுறாங்க. என்ன பார்த்து பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு யாருக்கு பயப்படுறாங்க? இன்னைக்கு ஒரு காலத்தில் அப்பா உள்ள வந்துட்டாருன்னா நம்ம எல்லாம் அப்படி ஒடுங்கி இருப்போம். அவரு எப்படியோ தெரியாது. ஆனா வீட்டில் அப்பா உட்கார்ந்து இருந்தாருன்னா நாம என்ன செய்வோம்? நின்றுகிட்டு இருப்போம். இப்போ அப்பா வந்துட்டாரா? வரும் வந்துட்டு போகுது. அப்பான்னா யாருன்னே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் நிலைமையும் போயிட்டு இப்போ ஒரு காலத்தில் அப்பா மாதிரி இருந்த நிலைமை போய் இப்போ அப்பாவை தூக்கிட்டு தான் வர வேண்டியிருக்கு, இல்லை அள்ளி போட்டு வர வேண்டியிருக்கு. அப்பா எங்கடா இருப்பார்? டாஸ்மார்க்கில் இருப்பார். அப்படி சொல்கிற அளவுக்கு டாஸ்மார்க்குகள் தெரிஞ்சிருக்கு பிள்ளைகளுக்கு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, தீனா வீட்டை விட்டு வெளியேறினா. பிரைஸ் தி லார்ட். அந்த விளைவு என்ன தெரியுமா?
அவள் அந்த நகரத்திலே அவள் என்ன செய்யப்பட்டாள்? அவள் பலாத்காரப்படுத்தப்பட்டாள். விளைவு என்ன தெரியுமா? சுருக்கமா சொல்லிட்டு போறேன். விளைவு என்ன தெரியுமா? அந்த யாக்கோபுடைய புதல்வர்கள் இதற்கு பழி வாங்கும் எண்ணம் வளர்த்தார்கள். முடிவென்ன? அந்த நகரத்தை அவர்கள் சூறையாடி அங்கிருந்த ஆண்களை எல்லாம் கொன்று போட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவ நல்லா கவனிச்சு பாருங்க. தீனா வீட்டை விட்டு வெளியே போனா அதனுடைய விளைவு அவள் அசிங்கப்பட்டா. அசிங்கப்பட்டவனுடைய விளைவு அண்ணமார் பகையாளியாக மாறுகிறார்கள். இப்ப யாக்கோபு எப்படி அழுதார் தெரியுமா? வாசித்து பாருங்க. இதான் சொல்றேன், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலைவு. அநேக நம்முடைய வீட்டில் நம்முடைய பையனோ நம்முடைய பெண்களோ பிள்ளைகளோ செய்கிற சில காரியங்கள் இன்னைக்கு அநேக அப்பா அம்மாக்கள் அழுகிறது. இந்த 3 காரியத்தை சொல்லி அழுவாங்க. அதை நான் உங்களுக்கு இந்த வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லி அழுதார்னா 30ஆம் வசனத்துடைய பின்பகுதியை பாருங்க. என்னை தொல்லைக்கு உட்படுத்தி விட்டீர்கள், இந்த நாட்டில் வாழ்கிறவர்கள் மத்தியில் என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள். போட்டிருக்கா? சொல்லுங்க, போட்டிருக்கா? நீங்க நான் வசனம் புரியல, திரும்ப சொல்றேன். தொடக்க நூல் ஆதியாகமம் 34:30 வசனம் என்ன போட்டிருக்கு? என்னை தொல்லைக்கு உட்படுத்தி விட்டீர்கள், இந்த வாழ்வோரிடத்தில் என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள். என்னிடத்தில் உள்ளதோ கொஞ்சம் பேர் தான், ஆனா நீங்க எனக்கு அழிவை கொண்டு வந்து விட்டீர்கள், பகைவர்களை மாற்றி விட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்லா கவனிச்சு பாருங்க. கவனிக்கணும், நீங்க நல்லா கவனிக்கணும் தயவு செஞ்சு. நீங்க நானோ நீங்களோ இல்ல நம்ம பிள்ளைகளோ நல்லா கவனிக்கணும். ஒரு குடும்பம்ங்கிறது 2 பார்ட். ஒன்னு என்னது? குடும்பத்தில் வாழ்பவர்கள், இன்னொன்று குடும்பத்தை நடத்துகிறவர்கள். நீங்க யாருமா? குடும்பத்தை நடத்துற அம்மா. பிரைஸ் தி லார்ட். நீ யார் பாப்பா? மேரேஜ் ஆயிட்டா? மேரேஜ். நீ யாருமா? குடும்பத்தை நடத்துகிற. இவங்க யாரு? இந்த பாப்பா யாரு? குடும்பத்தில் வாழ்ற பாப்பா. குடும்பத்தில் வாழ்றான், வாழ்றவங்க குடும்பத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க யாருமா? பிரதர் நீங்க யாரு? குடும்பத்தை நடத்துபவர். உங்க பையனோ உங்க பொண்ணு அவங்க யாரு? குடும்பத்தில் வாழ்றாங்க. 12 படிக்கா 11 படிக்கா காலேஜுக்கு போறோம். ஆனா நீங்க குடும்பத்தில் நடத்துகிறவரோ குடும்பத்தில் வாழ்றவரோ நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க செய்யறது யாரை பாதிக்கும்? ஒட்டுமொத்த குடும்பத்தை பாதிக்கும். ஒட்டுமொத்த குடும்பத்தை பாதிக்கும். இது சாதாரணமா இல்ல, உன் ஃபேமிலி அது பாதிக்கும்பா. யாக்கோபுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா யாக்கோபு சொல்றாரு, நீங்க எனக்கு பெரிய கொடுமை பண்ணிட்டீங்கடா. நீங்க இந்த ஜனங்கள் மத்தியில் எனக்கு கொஞ்சம் விருந்த பேரை சொல்லுங்க கெடுத்துட்டீங்க. எனக்கு சம்பந்தமே இல்லாம பகையாளிகளை உருவாக்கி விட்டீர்கள் என்று புலம்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இங்க பாருங்க, நம்ம குடும்பங்கள்ல நல்ல கவனிச்சுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை ஏன் பேசுகிறார்? கண்டிப்பாக நம்ம எல்லாருக்காகவும் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். நேற்று ஒரு சகோதரர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். போன பொழுது அவன் குடிச்சிட்டு என்ன பேசுறான்னே தெரியல, அழுதுகிட்டே இருக்கிறான். அவங்க வீட்டில் அவங்க சொல்றாங்க, ஐயோ இவனால தலை காட்ட முடியல. பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டா, இவங்க கூட எல்லாம் நினைச்ச முடியாது, வாழ முடியாது. இப்ப என்ன ஆயிட்டு, அவன் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து இவனை அடிக்கணும். ஒன்னும் யார் இவனுடைய குடும்பத்தை அடிக்கணும். பகை. எப்ப வீட்டில் பிரச்சனை வரும்னே தெரியாது. கோயிலுக்கு போனா கூட குசு குசு நம்மளை பத்தி தான் பாரு. இந்த தெருவுக்கு வந்துட்டு இந்த வீடு எல்லா இடத்துலையும் நடக்கிறதானே. நீ ஒரு ஆள் சரியில்லைன்னு உன் ஒட்டுமொத்த குடும்பம் நிம்மதியே சொல்லுங்க. வீட்டில் ஆக்கி வச்ச சாப்பாடு சாப்பிடாத எத்தனை வீடு இருக்கு சொல்லுங்க, இருக்கா இல்லையா? ஒரு நபர் செய்கிற தவறு ஒட்டுமொத்த குடும்பத்தை என்ன செய்யுது? பாதிக்கிறது. தங்கச்சி, நாம செய்கிற எந்த தவறா இருந்தாலும், நாம் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும், அந்த காரியங்கள் நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்ல கவனிக்கணும். இங்க இருக்கிற எல்லாருமே ஓரளவு திருமணம் ஆனவங்க, எல்லாருமே திருமணம் ஆனவங்க தான். அல்லேலூயா.
பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். செய்கிற காரியம் பாதிக்கும். நன்மை தீமை. நன்மை என்ன செய்யும்? அதுவும் பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? அது இன்பமான பாதிப்பு. பிரைஸ் தி லார்ட். அது வரும்பொழுது என்ன செய்யும்? தண்ணி ஓடுதுங்க. தண்ணி ஓடும் பொழுது அந்த தோட்டம் செழிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதே தண்ணி வெள்ளமாயிட்டுனா சொல்லுங்க, தண்ணி ரெண்டு காரியத்தை செய்யும். இன்னைக்கு பெங்களூர்ல, கர்நாடகால தண்ணி இல்லை, அப்படிதானுமா? எல்லா கம்பெனியும் மூடிக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் கூட வர வேண்டான்ட்டான். சொல்லுங்க, டிவி பார்க்கல நீங்க? ஸ்கூல் கூட என்ன செய்ய வேண்டாம், இழுத்து மூடி வீட்லயே வச்சு படிச்சுக்கோ. ரெண்டு காரியம். உன் தோட்டத்துக்குள்ள தண்ணி வருது, அது வந்ததுன்னா என்ன செய்யுது? அப்படியே பட்டு போற மரம் கூட செழிப்ப. ஆனா அதே தண்ணி வெள்ளமா வந்துட்டுனா இருந்த இடம் தெரியாம தோட்டமே அழிஞ்சு போயிடும். கடவுள் ஆசீர்வாதத்தை ரெண்டு விதத்தில் ஆசீர்வாதம். நீ பணம் தான், சிலருக்கு பணம் குடும்பத்தை செழிக்க வைக்கும், சிலருடைய குடும்பத்தில் பணமே குடும்பத்தை அழிக்கவும் செஞ்சிடும். நம்முடைய சரீரத்தினுடைய முகபாவனை, இந்த அழகு இருக்கு பார்த்தீங்களா? இந்த அழகு உனக்கு பிளஸ்ஸிங்காகவும் மாற முடியும், இந்த அழகு உன்னை அழிவுக்கும் கொண்டு போக முடியும். கல்வி ஆசீர்வாதமாக இருக்கு, அதே அழிவையும் கொண்டு வந்துடும். அப்ப நீங்க நல்ல கவனிக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் செய்கிற செயல்கள், முதலாவது உங்களுக்கு தெரியணும், நான் எதை செஞ்சாலும் அதனால் பாதிக்கப்படுவது என்னுடைய குடும்பம். நான் என்ன செஞ்சாலும் என் கணவர் பாதிக்கப்படுவார், நான் என்ன செஞ்சாலும் என் மனைவி, நான் என்ன செஞ்சாலும் என் பிள்ளைகள், நான் என்ன செஞ்சாலும் என் வம்சம் என்ன செய்யும் சொல்லுவாங்க. அவங்க தாத்தா அந்த சொல்லுவாங்கல்ல, இந்த வார்த்தைகள் நீங்கள் விட்டு செல்லுகிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற நன்மையும் தீமையும். அதனாலதான் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தொடக்க நூல் 4:7 படிங்க பார்ப்போம். நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் போட்டிருக்கா? நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய், தீமை செய்தால் பாவம் உன்னை வீட்டு வாசல் படியில் படுத்து கிடக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரே ஒரு பல்லவியை பாட போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. என் வீட்டாரோடு உம்மை ஆராதிப்பேன், என் குடும்பம் உமக்கு சொந்தமையா. முக்கியமான பகுதிக்கு போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பல்லவியை பாடி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் குடும்பம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்தரும், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மையப்படுத்தி சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமான வாழ்வு திருமண வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கடவுள் மனிதனுக்கு கொடுத்த ஒரு சிறப்பான வாழ்வு என்ன சொல்லுங்க? திருமண வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்முடைய மறைந்த திருத்தந்தை ஜான் பால், அல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையில முதலாக அவர் போப்பானவன்னு ஒரு கையில் என்ன போட்டிருப்பாங்க? ஒரு மோதிரம். இன்னைக்கு நீங்க எந்த படத்துக்கு போனாலும் பிசப்பை பார்த்தவன் என்ன செய்வோம்? கையெடுத்து கும்பிடுவோம், மோதிரத்தை முத்துவோம். அப்போ அவருடைய மோதிரத்தை அவருடைய தாயாரத்துல பெருமையா காமிச்சாராம். அல்லேலூயா. அப்பொழுது அவருடைய தாயார் மிக சிநேகத்தோடு சொன்னாங்களா, மகனே, தன்னுடைய மோதிரத்தை காமிச்சு சொன்னாங்களா, இந்த மோதிரம் இல்லை என்றால் இந்த மோதிரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். எந்த மோதிரம் சொல்லுங்க? எந்த மோதிரம்? சத்தமா சொல்லுங்க. எந்த மோதிரம்? திருமண மோதிரம். அல்லேலூயா. இந்த திருமண மோதிரம் இல்லாம இந்த மோதிரம் வரவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. திருமண மோதிரம் பா. இந்த திருமணம் கணவன் மனைவிங்கிற இந்த உறவு இல்லாம நீங்க இந்த உலகத்துல என்ன காரியத்தை நீங்க வந்து உங்க அப்பா அம்மாட்ட வந்து நான் பிஏ படிச்சிட்டேன், நான் பிஎஸ்டி முடிச்சிட்டேன், நான் டாக்டர் ஆயிட்டேன், நீ யாரா இருந்தாலும் இந்த திருமணம்ங்கிற வாழ்க்கையை அவர்கள் கடவுளிடமிருந்து பெற்றதனால் மட்டுமே
உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தெய்வம் கொடுத்த வாழ்வு எப்படின்னா உன்னதமானது. சொல்லுங்க எப்படிப்பட்டது? ஆனா நீங்க தவறா எடுத்துக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இதை பேசுகிறார்னா, இந்த உலகம் எப்படி போயிட்டுன்னா, இது ஆதி அப்போஸ்தலனாகிய அந்த பவுல் சொல்லுகிறார். எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்க நல்லா கவனிக்கணும்னு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் படியப்பா. எங்கும் பரத்தமை காண்பதால் ஆண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மனைவியோடு வாழ வேண்டும். பெண்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த கணவரோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நாம வாழ்ற இந்த உலகத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். சரி, இப்ப வசந்த குறிச்சுக்கோங்க, என்ன கொஞ்சம் கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க கொஞ்சம் பாருங்க. அல்லேலூயா. நாம வளர்ந்து வருகிற நாம வாழ்ந்து வருகிற இந்த உலகத்துல இன்னைக்கு எல்லாருக்குமே யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே. ஏன்னா எல்லாரும் கையில் எனக்கு 3 வயசு ஒரு அம்மா சமீபத்தில் வந்தாங்க. நான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்த பொழுது சொன்னேன், பாருங்க இதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு மெசேஜை பற்றி கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் இதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, என் பிள்ளைகிட்ட கொடுங்க, அது அப்படி அக்கு ஆணி வேற பிரித்து. உடனே பிள்ளை என்ன ஒன்று ஒருவேளை 12th படித்த பையனோ இல்லை ஒரு பையன் வாலிபனா வந்து யாராவது ஒருவேளைன்னு பார்த்தா அங்கேருந்து வருது 3 வயசு. இல்லையா? 3 வயசு தான் இருக்குது. என்னடா இதுவா அப்படின்னா, அதெல்லாம் என் பிள்ளை கரைச்சி குடிச்சிருக்கான். ஃபேஸ்புக்கில் எப்படி போகணும், இன்ஸ்டாகிராமில் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தா எல்லாம் இன்னைக்கு இதில். அப்போ நினச்சிக்கிட்டேன், ஆண்டவரே இது 13 வயதை தாண்டும் பொழுது எப்படி இருக்கும், இது ஒரு 20 வயதை தாண்டும் பொழுது என்ன நிலைமை அப்படின்னா. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு, இன்னைக்கு பிள்ளைங்கள எல்லாருக்குமே இதே நிலைமை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம நினைக்கிறோம் எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரிந்தோட விலை பண்ண தெரியுமாங்க? பாவம் அநீதியும் அக்கிரமம் என்ன செஞ்சுட்டு வீட்டில் பெருகிட்டு. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, நீங்க தவறா இருக்கிறாங்க சில, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு சும்மா சொல்லுங்க இல்ல. இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. எனக்கு தெரிந்த ஒரு அருட் சகோதரி அவங்களுடைய ஸ்கூல்ல சொல்றாங்க, பிரதர் எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கேமரா மாட்ட வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு நிர்பந்தம் ஆயிட்டோம். ஏன் வகுப்புல கூட இன்னைக்கு ஆண் கோ எஜுகேஷன் அப்படி கோயடா அப்படி சரி, ஆணும் பெண்ணும் பிள்ளைங்க மாணவ மாணவி. ஒரு காலத்துல ஒண்ணுமே தெரியாது, இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு எல்லாத்துலயும் கேமரா எல்லா இடத்துலயும் மாட்ட வேண்டியிருக்கு. ஏன் எவன் எங்க ஒளிஞ்சு கிடக்கான்னு தெரியல, என்ன பண்ணுவாங்க, எப்ப என்ன பிரச்சனை உருவாகும் தெரியல. எனக்கு தெரிந்த ஒரு டாக்டர் அம்மா சொன்னாங்க, தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஐயா. என்ன நடக்குன்னா, இன்னைக்கு மாணவிகள் அபார்ஷன் பண்றாங்க. சின்ன வயசுலயே அபார்ஷனுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க, அபார்ஷனுக்கு நிப்பாட்டுறாங்க. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். நீ சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு எங்கேயோ என்னைக்கா ஒரு நாள் நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். எப்பமா ஒரு பேப்பர்லயோ ஒரு செய்திலையோ ஒரு 7 வயது சிறுமி 9 வயது சிறுமி பாதிக்கப்பட்டால் கொல்லப்பட்டால் உடனே எல்லாரும் 10 நாள் அதை பத்தி பேசுவாங்க. அப்படின்னு திரும்ப சொல்லுங்க. எனக்கு பெரிய வேதனை என்னன்னா, இந்த ஒரு ட்ரெயின் விபத்து, 3 ட்ரெயினும் 3 ரயில் ஒன்னா விபத்து நடந்து எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க, இறந்து போனாங்க. 2 நாள் குவா குவா குவான்னு கத்துனாங்க. மூணாவது நாள் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகை, அவள் ஒரு டைரக்டர், 2 பேருக்கும் அவர்கள் குழந்தை பிறந்து விட்டது. இதான் தலைப்பு செய்தி. ஏண்டா 3 நாள் குவா குவான்னு கத்துனீங்க, அதுல செத்த இறந்த குடும்பம் என்னாச்சு, கை கால் போனவங்க நிலைமை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நமக்கு அப்படிதான் பிரச்சனைகள். சினிமா நடிகருக்கு தலையில் டோப்பா இருக்குதா இல்லையா, இல்லை இதான் கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிப்பு உளவு பிரிவு இங்க தான் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி என்னைக்காவது செய்திகள் வரும்போது சிறுமி இப்படி தொல்லைப்படுத்தப்பட்டு விட்டால், ஸ்கூலுக்கு போன இடத்துல இப்படி நடந்துட்டு முடிஞ்சது, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நம்ம குடும்பங்களுக்குள்ள
ஆண்டவர் சொல்லி தர பாடம் புரியட்டும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இன்னொரு ஆணோ பெண்ணோ வரவே, நீ என்னைக்கு தேவதேவி அனுமானமாக திருப்பலி பலிபீடத்துல வாக்கு கொடுத்து நான் இவருக்கு நான் இவளுக்கு என்று சொல்லி, இருவர் அல்ல இவர்கள் ஒரே உடலாய் இருப்பார்கள் என்று ஆண்டவருடைய பலிபீடத்தில் நீ ஒப்பு கொடுத்தாயோ, அதுக்கு பின்னால இன்னொரு ஆணோ இன்னொரு பெண்ணோ உன்னுடைய வாழ்க்கையில வருகிறார்கள் என்றால் அது உனக்கு சாபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல தனிப்பட்ட யாருக்குமே தெரியாது, இதெல்லாம் ரகசிய பாவங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க சாதாரணமா இது நடக்குது. ஏன்னா நீங்க பார்க்குற சீரியல்ல யாருக்குமே ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷன், அதை எடுக்கிறவனும் உத்தமம் கிடையாது, எடுக்கிறவனும் உத்தமி கிடையாது, பேர் சொல்ல முடியாது. எடுக்கிறவனும் உத்தமம் கிடையாது, எடுக்கிறவனும் உள்ள நடிக்கிற நாடு எல்லாமே. பாப்பா எனக்கு நான் சீரியல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனால் ஒரு சும்மா சில வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனால் கூட ஒரு அம்மாலாம் சொல்லிச்சு, பிரதர் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வரலாமே. நானும் ஒரு ஃபாதரும் போயிருந்தோம் வீடு சந்திக்கணும்னு. அப்போ சொல்லி கொடுத்து ஒரு அன்பியத்தில் உள்ள தலைவி சொல்லுது, தயவு செஞ்சு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லுங்களேன். ஏங்க அங்கே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க, சீரியல் பார்க்குறாங்க. சமீபத்தில் ஒரு பங்குக்கு போயிருந்தோம், நற்செய்தி கூட்டத்துக்கு கூட்டமே. என்னப்பா ஃபாதர், நீங்கள் சீரியல் பார்க்குற டைமில் போய் என்ன செய்யாதீங்க, நற்செய்தி கூட்டம்லாம் வைக்காதீங்க. இன்னைக்கு ஜனங்களுக்கு எது முக்கியம் சொல்லுங்க, எது முக்கியம்? சீரியல் முக்கியம். ஒரு அம்மா சொல்லிட்டு போகுது, டேய் நான் வெளியே அவசரமா போறேன், நீ என்ன பண்ணிரு. இப்போ செட்டப் பாக்ஸில் என்னமோ இருக்குதாமே, ஓடுறதெல்லாம் பதியலாமாம்மா, ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாமா, பென்ட்ரைவ் போட்டு என்ன செஞ்சு வை, இன்னைக்கு போனாலா வரலையான்னு எனக்கு தெரியணும், பதிஞ்சு வை. அம்மா வந்து என்ன செஞ்சுக்கிறேன், வந்த பிறகு பார்த்துக்கிறேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன தப்பாவே தெரியல, இன்னைக்கு பாவம்ங்கிறது சொல்லுங்க, பாவம்ங்கிறது எப்படி தெரியல, தப்பா தெரியல. ஒருத்தன் சொல்றான், என் மனைவி என்னை பார்த்து சிரிக்கவே மாட்டேக்கா, எப்ப பார்த்தாலும் நொய் நொயின்னு இருக்கிற. அடே மனைவினா அப்படிதான் இருப்ப. உனக்கு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, கால் கட்டு போட்டுருங்க, அது கால் கட்டு. ஏன் நீ நாயாலய கூடாதுன்னு சொல்லிதான் காலில் கட்டி போடுறது எதுக்கு? உன்னை ஏன் சுத்தி சுத்தி வருவா, அடே உட்காரு சாப்பிடு, எங்க போற, உனக்கு இதுக்கு மேல என்ன வேலை, ஏன் சீக்கிரம் வர தெரியாதோ? பேசல. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கு, சொறி நாயா கூட வாழ்ந்துடலாங்க, ஆனா வீட்டில் கட்டுப்பாடோட வாழ இன்னைக்கு அப்படிப்பட்ட சொறி நாய்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய சில சகோதரிகள், என் கணவர் என்ன என்டர்டைன்மெண்ட்டுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்காரு, தப்பா சொல்றாங்கன்னு சொல்லிட்டேன், நினைச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. ஒரு அம்மா சொல்லுது, அப்படின்னுப்பா, ஒரு பீச்சுக்கு கூட்டு போக மாட்டேங்காரு, ஒரு சினிமா கூட்டு போக மாட்டேங்காரு, ஒரு மாடு கூட்டு போக மாட்டேங்காரு. காசு செலவழிக்க இந்த மனுஷன் என்ன செய்யறான், அழுகுறான். அதுக்கு செலவழிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆளை பார்த்து வச்சிருக்கு. சிரிக்காதப்பா, உண்மையை சொல்றேன். அவனை கேட்க, ஏன் தப்பாவே தெரியலையா உனக்கு, இது பாவம் உனக்கு தெரியலையா, என்ன பாவம், என்ன தப்பு, இதெல்லாம் செஞ்சா என்ன, அவன் அப்படி கிடக்குறான், நான் இப்படி செய்யறேன், அவன் 10 ரூபா செலவு மனசு வரலன்னா எப்படி இருக்கிறேன். பைபிள் சொல்லுது, கணவனுக்கு மனைவிக்கு இடையில இன்னொருத்தர் வரவே, சொல்லுங்க வரவே. ஒரு கணவன் மனைவிக்கு நீங்க நினைச்சுக்கிற கூடாது, உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா ஒரு சர்வ வல்லவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமென். திருமணத்தை இணைச்சது யாருப்பா, திருமணத்தை இணைச்சது யாரு, சாமியாரா, ரெஜிஸ்டரா,
அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நீங்க எடுத்து வாசிங்க. மலாக்கியாவின் புஸ்தகம் நான் தயவு செய்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் மலாக்கியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். மலாக்கி புஸ்தகத்தை ஆண்டவர் சொல்லுகிறது, இந்த வசனம் புரியட்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. வாசிங்க. 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தயவு செய்து வாசிக்க வேண்டிய வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள். 15ஆம் வசனம் பாருங்க. உங்களை, அதுக்கு முன்னாடி 14 இருந்து படிங்களேன். உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கு ஆண்டவர் சாட்சியாய் இருந்தார். யாரு சாட்சி? சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. உன் கல்யாணத்துக்கு சாட்சி யாரு? உங்க அப்பத்தாவா? செத்து போன கிழவியா? யாரு? சாட்சி கையெழுத்து போட்டவன் அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டு அதோட போயிட்டான். என்னங்க அப்படிதானே? சாட்சி கையெழுத்து போட்டவன், எனக்கு சாட்சி கையெழுத்து போட்டு யார் போட்டான்னு நமக்கு தெரியாது. ஏதோ போட்டாங்க. அன்னைக்கு போட்ட மாலை, அன்னைக்கு போட்ட மாலையோட முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருமணத்துக்கு சாட்சி யாரு? யாரு? ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு சாட்சியாக உன் இள வயதின் மனைவிக்கும் உனக்கு இடையில போட்டிருக்க, நான் சாட்சியாக, ஆண்டவர் சாட்சியாக இருந்தார். அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவனுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே. என்ன செஞ்ச? இது ஆணுக்கு மட்டும் கிடையாது. யாருக்கு? அம்மா உனக்கும் சேர்த்து. கணவனுக்கு மனைவிக்கு இடையில யார் இருக்கா? தேவன் இருக்கிறாரு. என் திருமண வாழ்க்கையில யார் இருக்கா? ஆண்டவர் இருக்காரு. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கலாம். எனக்கு பிடிக்கல அதனால இவர் எனக்கு வேண்டாம், அவ எனக்கு பிடிக்கல அதனால அவ எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிச்ச ஆளு நான் பிடிச்சுக்கிறேன். இப்படி எல்லாம் போனவங்க இருக்காங்க பாத்தீங்களா? போனவங்களை பத்தி தெரியும், ஆனா அவங்களுக்கு பின்னால் நடந்தது தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நீங்க பைபிளை நான் வேகமா உங்களுக்கு சொல்லிட்டு போறேனே. அல்லேலூயா. தாவீதை பத்தி நிறைய சம்பவம். தாவீதை இருக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தாவீதை ஆண்டவர் சொன்னார், அவன் என் இதயத்துக்கு ஏற்றவன். அவர் நிறைய சங்கீதம்லாம் நமக்கு எழுதியிருக்காரு தெரியும். ஆண்டவர் அவருக்கு நிறைய வெற்றி கொடுத்தார். ஆனா தாவீதுடைய மனைவி பேர் என்னது? தாவீதோட மனைவி பேர் என்னமா? மீகா. மீகால். என்ன? மீகால். என்ன பேரு? யார் அவ? சவுலுடைய மகள். சவுலுடைய கோலியாத்தை ஜெயித்தா என் மகளை நான் என்ன செய்வேன்? திருமணம் முடித்து அப்படி சொன்னார். கவனிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். இப்ப தாவீது ஜெயித்தாரு. தாவீதுக்கு சவுல் தன் மகளை என்ன செஞ்சாரு? திருமணம் முடிச்சு கொடுத்தாரு. அல்லேலூயா. தாவீது யாரு? சொல்லுங்க. மீகா யாரு? மீகா ராஜாவுடைய மகா. அப்படி புரிஞ்சுச்சுங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. மீகா யாரு? ராஜா, ராஜாவுடைய இளவரசி. தாவீது யாரு? தாவீது லோ கிளாஸ், அவங்க ஹை கிளாஸ். இன்னைக்கு வர உங்க வீட்டில் ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? உங்க அப்பா என்ன பெரியவன, உங்க குடும்பம் பிச்சைக்கார குடும்பம், நீங்க எச்சிக்கலப்ப குடும்பம், எஜுகேட்டட் ஃபேமிலி அப்படி சொல்லுவாங்கல்ல. எச்சிக்கல குடும்பமா? குடும்பத்தில் பிரஸ்டீஜ். சொல்லுங்க என்னது? பக்கத்தில் கை கொடுத்துக்காரு. சும்மா ஆமா கை கொடுத்துக்கல. உங்க குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட இடையில என்னைக்கு எஜுகேட்டட் எச்சிக்கலை அப்படி நீ வாழ்றையோ அன்னைக்கும் வீடு போயிடும். அன்னைக்கு வீடு என்ன செஞ்சிடும்? நீ என்னைக்கு உங்க 2 பேருக்கு இடையில லெவல் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கை எங்க வந்துடும் தெரியுமா? தெருவுக்கு வந்துடும். நீ படிச்சிருக்க, படிக்கல, நீ அழகா இருக்க, அழகா இல்லை, உன் லெவலுக்கு என் லெவலுக்கு நீ வரவே முடியாது. எங்க ஆத்தா எனக்கு 100 பவுன் போட்டா உனக்கெல்லாம் 100 பவுன், ஒரு உனக்கு வக்கத்தவனுக்கு போய்
100 பவுன் ஒரு கேடா இன்னைக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்க அக்கானா இருக்க. பிரைஸ் தி லார்ட். உடனே உன்னை பத்தி சொல்ல சொல்லிடாத, அடுத்த வாரம் ஜெபத்துக்கு வரணும் நீ. காமனா சொல்றேன், ஆண்டவர் சொல்றது உன் லைஃபுக்காகப்பா. அல்லேலூயா. இவன் நான் மீண்டும் சொல்றேன், மீகா யாரு? மீகால் என்ன யாரு? ராஜாவுடைய மகா, அவ இளவரசி. இவன் யாரு? 2 பேருக்கும் ஒத்து போச்சா? ஒத்தே போலங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சொல்லுங்க, விளைவு என்ன தெரியுமா? ஒரு நாள் ராஜாவா இருந்த தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை சுமந்து அவன் கொண்டு வரும் பொழுது டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்தான். பிரைஸ் தி லார்ட். உடனே மீகால் அவனை பார்த்து சொன்னா, நீ ஒரு இழிந்தவனை போல இப்படி ஆடுற, நீ ஒரு ராஜான்னு உனக்கு மான விவஸ்தை கிடையாதா? வீட்டுக்காரரை பார்த்து கேட்கிற கேள்விதான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்னைக்கு உங்க வீட்டுக்காரரை நீங்க நல்ல எடை போட நல்ல நிலையில் பார்க்க தெரியவில்லையோ, நீங்க அவற்றை இருக்கிற குற்றத்தை மட்டும்தான் நினைச்சுவீங்க, துருவி துருவி பார்ப்பீங்க. உங்க மனைவிய நீங்க எடை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்க மனைவியோட நல்லது தெரியுமா? சில கணவன் பாருங்க, எப்பவும் அவன் குடும்பத்தை பேசிக்கிட்டே இருப்பான். ஒன்ன போய் கட்டி வச்சுட்டாங்க பாரு, ஒரு சமைக்க தெரியுதா? நல்ல திம்பான். 4 இட்லி திங்க மாட்டான், 40 இட்லி திம்பான். 4 சட்டி இட்லியை தின்னுபிட்டு தான் சொல்லுவான். அவங்க அப்பா அவங்க ஆத்தா ஒன்றும் சொல்லி கொடுக்கல அவனுக்கு. ட்ரெஸ் பண்ணா ஒன்று சொல்லுவான், ட்ரெஸ் பண்ணட்டா ஒன்று சொல்லுவான். இதே நிலைமை யார் வீட்டில் இருந்து தெரியுமா? சொல்லுங்க, தாவீது வீட்டில் இருந்து. 2 பேரும் பாருங்க, அந்த ஆள் டான்ஸ் ஆடினா இவன் அதுக்கு எழுச்சிரா, நீ என்ன இழிந்தவனாடா, நீ ராஜான்னு உனக்கு அறிவு இல்லையா? கேட்டா கேள்வி. உடனே தாவீது என்ன பண்ணார் பதிலுக்கு? நீங்க பிறகு படிச்சு பாருங்க. பதிலுக்கு தாவீது சொன்னாரு, உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியாத, உன் குடும்பத்தை ஆண்டவர் தள்ளி விட்டது உனக்கு தெரியாதா? உன் குடும்பம் அழிஞ்சு போச்சு. அந்த அழிஞ்சு போனதுக்கு பின்னால்தான் என்ன ஆண்டவர் எடுத்து நிப்பாட்டி இருக்கிறாரு. பலிக்கு பலி. விளைவு என்ன தெரியுமா? நீங்க நல்லா எழுதி பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கு. வசந்த காமிச்சிருவோன்னு பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசி பார்ப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். ஏன்னா நீ குறிச்சுக்கோப்பா, 20 இருந்து வாசிச்சுக்கோ 23 வரை. 23 பட்டு படிக்க. சவுலின் மகள் மீகாலுக்கு சாகும் வரை குழந்தை பேரு கிட்டவில்லை. என்ன இல்ல? குழந்தை பேரு சத்தமா சொல்லுங்க. குழந்தை பேரு ஏன் சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் குழந்தை இல்லைங்கிற பிரச்சனையில இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, 2 சாமுவேல் 6:23 என்ன? சரி, அதுல 20 இருந்து 23 வரை படிக்கணும். நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ண வர்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த தம்பியோ தங்கச்சியோ கொஞ்சம் உட்கார வச்சு பேசும்போது தான் தெரியுது, இவங்க 2 பேரும் திருமணம் முடிச்சிருக்காங்க, டாக்டர் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனா என்ன பண்ண, என்னுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? நல்லதொரு மன நிம்மதியான குடும்ப ஜீவிதம் இல்லை. எஸ், அதான் தொட கூட விட மாட்டேங்கிறாங்க. என் கூட உட்காந்து பேசுனதே கிடையாதுங்கிற. இங்க இருக்கிற அக்காவுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? கொஞ்சம் வயசு வந்துட்டோன்னு வீட்டுக்காரு தள்ளி போரும். நல்ல புரிஞ்சுக்கோ, சாகும் வரையில் கடவுள் உனக்கு கொடுத்தது யாரு? உன் கணவன். உன் கணவனை நீ மதிச்சு நடக்கணும். மனைவிய என்ன செய்யணும்? மதிச்சு நடக்கணும். எவனாவது கிறுக்குத்தனமா ஏதாவது சொல்லுவான். சிலர் பைபிள் எடுத்துட்டாங்கன்னா இனிமே வீட்டுக்காரருக்கு நைட்டு 12 மணிக்கு ஜெப கூட்டம் தான் வீட்டில். பிரைஸ் தி லார்ட். தியானத்துக்கு வந்துட்ட, ஜபத்துக்கு வந்துட்ட, நல்லா புரிஞ்சுக்கோ. வந்த நோக்கம் என்ன தெரியுமா? வீட்டை சரி பண்ணும். வீட்டை சரி பண்ணும். கணவனுக்குரிய அந்த உணர்வுக்கு என்ன கொடுக்கணும்? குடும்ப ஜீவிதம், திருமண வாழ்க்கையில் வருகிற தாம்பத்திய உறவுக்கு பத்தியா, அது மதிப்புக்குரியது. கடவுள் அதை ஆசீர்வதித்திருக்கிறார். கைத்தட்டு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சில ஒருத்தர் சொன்னாரு, இவளாலே ஜபத்துக்கு வர மனசே ஏயா அப்படின்னு.
எப்பவும் பாருங்க, நான் பக்கத்தில் வந்தோடனே பைபிளை தூக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன். இருக்கிற பிரார்த்தனை புஸ்தகத்தெல்லாம் படிச்சு ஒன்னே விட மாட்டேன். எதுக்குடி என்ன கட்டுன? தாவீதுக்கும் மீகாலுக்கும் என்ன இல்லை சொல்லுமா? குழந்தை இல்லை. ஏன்? குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாதானே குழந்தை பிறக்கும். இல்லறம் நல்லறமா மாறினா நீ ஒன்னா இருக்கணும். கணவனுடைய முகத்தை பார்க்கும்போது உனக்கு தெரியணும், மனைவியோட முகத்தை பார்க்கும்போது தெரியணும். ரெண்டு பேருக்கும் அந்யோன்யம் இருக்கணும். எப்பொழுது கணவன் மனைவி பிரிகிறீர்களோ அங்கே சாத்தான் புகுந்து ஆடுவான். பிரிஞ்சிட்டீங்களா பிசாசு உள்ள வந்துடுவான். நல்ல நல்ல சண்டை போட்டா கூட பரவாயில்ல, ஒன்னா படுத்துக்கோ. கணவன் மனைவினா சண்டை போடணும். சண்டை போட்டால் தான் புரிந்து கொள்ளவே முடியும். ஒரு சண்டை வந்துட்டு அதுக்கப்புறமா தான் தெரியும், சாப்பிடாம இருக்காளே, அவர் சாப்பிட மாட்டார், இவர் சாப்பிட மாட்டார், அப்புறம் சாப்பிடுங்க. நீ யோசிச்சு பாரு, கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியுமா? சொல்லுங்க அண்ணே, அப்படிதானே? கொஞ்சம் லேசா பிளாஸ் கொஞ்சம் கிடையாது. யோசித்து பாரு, இந்த மனுஷன் சாப்பிடாம இருப்பாரு, இப்படி போட்டு திட்டி போட்டோமே, வீட்டுக்கு வந்த உடனே அதான் ஒரு காப்பி குடிக்கலாம். அது கூட மனசுல அவர் வேணா சொல்லட்டும், அவர் வேணா கேட்கட்டும், இப்படி ஒரு பெரிய படமே ஓடுமியா. அதுக்கு இதான் என் லைஃப். இன்னைக்கு பாதி பேர் இதை இழந்துட்டு தனியா உட்கார்ந்துருக்காங்க. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, இவர் ரெண்டு பேரும் தாவீதும் அங்கே சவுலின் மகள் மீகாலும் ஒன்னாவே என்ன செய்யல, வாழல. விளைவு குழந்தை. சில பேர் சொல்லுவாங்க தாவீது ஆடினதை திட்டினதுனாலதான் கடவுள் அவளுடைய கர்ப்பப்பைய அடைச்சிட்டாரு. கடவுள்லாம் அடைக்கல, தாவீது அவளை நேசிக்கல, அவள் இவனை நேசிக்கல. விளைவு என்ன தெரியுமா? நான் வேகமாக முடிச்சிருந்தானே. விளைவு சொல்லணும்ல, சொல்லாம போயிடக்கூடாதுல. விளைவு என்ன? குழந்தை இல்லை. அது விடுங்க, அது இல்லை. அது விளைவு என்ன தெரியுமா? செய்கிற விளைவு இருக்குல்ல, விளைவு என்ன தெரியுமா? அது நடக்குது. தாவீது போன இடத்துலலாம் ஆளை வச்சுக்கிட்டான். கடைசியில் உரியாவுடைய மனைவியும், உண்மையுள்ள ஊழியன் உரியா, அவன் மனைவியும் ஏன் தெரியுமா? பக்கத்தில் கை குடிச்சுடுங்க, சும்மா சொல்லுங்க, தப்பா எடுத்துக்கல, என்ன கை குடிச்சுடுங்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்குள்ள இருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா வெளியே தேடுவீங்க. அது அன்பா இருக்கலாம், மதிப்பா இருக்கலாம், அது இல்லறமா இருக்கலாம், எதுவானாலும். உங்க வீட்டில் இன்னைக்கு பிள்ளைங்க அப்பா அம்மா அவங்க பிள்ளைங்க மதிச்சா பிள்ளைங்க வெளியே மற்றவங்க மதிப்பை தேடுவாங்களா? ஆனா பெரியம்மா வீட்லயே போய் உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம் என்ன? அங்க அவனை ஃப்ரீயா விட்டுருக்காங்க, அவனை கண்டுக்கிடவே. ஏன் தங்கம், ஏன் செல்லம். உங்க வீட்டில் நீங்க கவனிக்கணும். உங்க வீட்டை நீங்க சரி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவன் வேற இடத்துல போய் உட்காருவான். குடும்பத்தை சரி பண்ணு. பிரைஸ் தி லார்ட். இப்ப இதனுடைய விளைவு என்ன சொல்லி முடிச்சிருந்தேன். விளைவு என்ன? பாப்பா நல்லா கவனிக்கணும், தங்கச்சி கவனிக்கணும், சின்ன பிள்ளைகளும் கவனி. இப்ப தாவீதுக்கு எத்தனை மனைவி? அதுக்கு பின்னால வேறையும் நிறைய இருக்கு. என்ன இருக்கு? நிறைய இருக்கு. இப்ப தாவீதுக்கு எத்தனை பையங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. நீ செய்த நான் சொன்னேன், நீங்கள் விதைப்பதை அறுப்பீங்க. இப்ப தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒருத்தன் பேர் அப்சலோம், ஒருத்தன் பேர் அம்னோன், ஒருத்தன் பேர் அதோனியா, ஒருத்தன் பேர் சாலமோன். சொல்லுங்க, 4 பேர். ஒரு மகள், அவளுடைய பேர் என்னது? தாமார். சொல்லுங்க, தாமார். இப்ப 5 பேர் லைஃப் என்ன எப்படி முடிஞ்சது? பிரதர் சொல்லுங்க பிரதர், நீ உன் வீட்டை சரி பண்ணாம புருஷன் முண்டாட்டி சரியா இல்லாம போன விளைவு என்னாச்சு தெரியுமா? ஒரு மகள், அவளுடைய பேர் என்னது? தாமார். தாமார அம்னோன் அப்படிங்கிற தாவீதோட ஒரு மகன் கெடுத்து போடுறான். கெடுக்கான். சொந்த தங்கச்சி என்ன செய்யறான்?
பலாத்காரப்படுத்துறான். இன்னொன்னு, இதுக்கு பழி வாங்கும்படி அப்சலோம் அம்னோனை கொல்றான். அப்சலோமுடைய சிந்தனை என்ன வருது? விளைவு தாவீதுனுடைய மனைவி இல்ல, தாவீதுனுடைய மறுமனையாட்டிகள் அவங்கள சூறையாடுறான். சரி, இதோட முடிஞ்சுதா? அதோனியா அதே மாதிரி பாவத்துக்குள்ள கிடக்கிறான். அதெல்லாம் டாப் தாண்டி போறான் ஒருத்தன். அவன் பேர் என்னது? சாலமோன். எத்தனை மனைவி? நீங்க புரிஞ்சுக்கிட்டுக்காக சொல்றேன். ரொம்ப இந்த பகுதி அப்படி சிந்திச்சு போகும்போது நெஞ்சு அப்படி ஒரு மாதிரி படபடங்கும். ஏன்னா நான் சொன்னேன், ஒரு தென்னங்கன்று தாங்க வச்சேன். பாப்பா எத்தனை தென்னங்கன்று? ஒரு கண்ணு, ஒரே ஒரு முட்டோண்டு தேங்காய் தான் கொடுத்து மேலே கீத்து அடிச்சு வந்தது. அதை தான் கொண்டு போய் வச்சேன். ஆனால் எத்தனை வந்துச்சு? எத்தனை வந்துச்சு? போட்டுக்கிட்டே இருக்குது, தலையில் விழுந்துக்கிட்டே இருக்கு. தாவீது செஞ்சது இப்போ வீட்டுக்குள்ள வருது பாருங்க. அப்சலோம், அம்னோன், அதோனியா, சாலமோன். சாலமோனுக்கு எத்தனை மனைவி? 700 மனைவி. எத்தனை மனைவி பிரதர் உங்களுக்கு? ஒன்னையே சமாளிக்க முடியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் ஒரு செல்போனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, செல்போனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய ஆச்சரியமாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? நான் செல்போனை பார்க்கும்போது சிரிச்சுக்கிடுவேன். அவர் மனைவி ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறாரு. அவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் மனைவி படத்தை பார்த்தோன்னு ஃப்ரெஷ் ஆகிருந்தார். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, சும்மா உதாரணம் தான். ஒரு கணவனும் மனைவியும் பிரமாணிக்கமாக இருந்தால் அவங்க பிள்ளைங்க வளரும்போது எப்படிங்க வளருவாங்க? அது தெருநாய் மாதிரி என்ன செய்யாது, போவாது. பிள்ளைகள் மட்டும் இல்லை, பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் விழும். பிரைஸ் தி லார்ட். நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. நீ செய்த பாவம் வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? நீ ஏதோ சினிமா நடிகை மாதிரி, சீரியல் நடிகை மாதிரி வாழ்ந்துடாத. அவன் வாழ்க்கைக்குள்ள போனா கண்ணீர் தான், வெளியே தான் ஷோ. பிரைஸ் தி லார்ட். நீ உன் கணவன் அவன் குடிகாரனா இருக்கலாம், அவன் மறுட்டு பயலா இருக்கலாம். ஆனா நீ உன் வாழ்க்கையில ஒண்ணு தெரியணும், கடவுள் எனக்கு கொடுத்தவன் இவன் தான், இவனுக்கு பிரமாணிக்கமானா இருக்கணும். உன் மனைவி எரிச்சலோடு பேசுவா, ஆனா உனக்குள்ள தெரியணும், நான் என் மனைவிக்கு எப்படி இருக்கணும்? பிரமாணிக்கமா இருக்கணும். பிரமாணிக்கமா இருந்து பாருங்கள், கடவுள் உங்களுக்கு நல்லதை தருவார், நன்மையை காண்பீர்கள். ஆமென். நீங்க கடவுளை ஏமாற்ற முடியுமா? ஏமாற வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் நினைக்காதீங்க. ஏன்னா ஒருத்தர் விதைத்ததை அவர் அறுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, நீங்க வேத புஸ்தகத்தில் பாருங்க, யோசேப்புங்கிற ஒரு மனுஷனை அவன் வீட்டில் அவன் அடிமையா இருந்த அந்த இடத்துல கூட அந்த வீட்டு எஜமாட்டி அவனை என்ன செஞ்சா? தப்பாதான் சீண்டி பார்த்தா. ஆனா அவருக்கு அதுக்கு இடமே, ஏன் ஆண்டவருக்கு முன்னால் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைச்சா பார்த்தீங்களா? அவனை உயர்த்தினாரு, அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். இன்னைக்கு உங்களை உயர்த்தணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்க பிள்ளைகள் நலமாக வாழணும். விரும்புறீங்களா? ஒரு நிமிடம் முழங்கால் படிடும், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, ஒருவேளை நீங்க புரிந்து கொள்ளுங்க, இது தப்பு, நம்ம பாவம் செஞ்சிட்டோம். இல்லை, பாவத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. சிந்தனையில கூட பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. யாரோ செய்யற மாதிரி நம்ம வாழக்கூடாது. சிந்தனையில கூட கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் நினைக்காதீங்க. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப கடவுள் அருள் தருவாராக. கண்களை மூடி 2 கைகளை விரித்துக் கொள்வோம். என் வீட்டாரோடு உம்மை ஆராதிப்பேன், என் குடும்பம் உமக்கு சொந்தமையா.